நம்மளுடைய வாஸ்து பண்ணுறத இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில கிளைண்ட் என்கிட்ட ரொம்ப வருத்தத்தோடு சொன்ன ஒரு விஷயங்கள் குறித்து பகிர்ந்துக்க இந்த வீடியோவில் நான் முற்படுறேன். விஷயம் என்ன அப்படின்னா, சார் நம்ம யூடியூப்பில் நிறைய பார்க்குறது வந்து இந்த வாழை மரம் இருந்தால் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது வந்து உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு விஷயம், அம்மா கேரளாவில் எல்லார் வீட்லேயும் வாழை மரம் உண்டு. அந்த வீட்டில் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே தென்னை மரம் வாழை மரம் மேண்டேட்டரியாக காலம் காலமாக வளர்த்து கொண்டு வராங்க. அவங்க அந்த மக்களுக்கு ரிலேட்டிவ்லி டு எனி அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு இல்லை உலகத்தில் யார் வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்புற்று உள்ளது. அப்போ அவங்க எல்லாருக்குமே கேன்சர் வந்திருக்கணுமான்னு நான் கேட்ட கேள்வி இதுதான். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, ஸ்லகோபந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரத்தினாலோ செடினாலோ கொடினாலோ நமக்கு வந்து உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னா, காட்டிலையும் மலையிலையும் வாழக்கூடிய மக்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக வாழ்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு வரலை? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில செடிகள் மரங்கள் நமக்கு வந்து உபாதைகளை கொடுக்குமா அப்படின்னா, நிச்சயமாக அதில் வந்து நான் வந்து ஒத்துப்போவேன். ஆனால் வாழை மரம் வளர்க்கறதால ஒருத்தருக்கு கேன்சர் வந்துடும் அப்படின்னா, அது வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம். தயவு செய்து இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை யார் சொன்னாலும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. வாழை மரம் இருந்தது அப்படின்னா ஒரு விஷயம் என்னால் ஷுவராக சொல்ல முடியும். எங்களுடைய ஆராய்ச்சியில் அந்த வீட்டில் ஒருத்தர் நிச்சயமாக வீடு தங்காமல் வெளியில் தங்கிறது அப்படின்றது உண்மையாக நடக்கும். ஒரு வீட்டில் வாழை மரம் வளர்க்குறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் 4 குழந்தைகள் இருக்குது அப்படின்னும் பொழுது, ஏதாவது ஒரு குழந்தை படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூரில் தங்கி படிக்கிறதோ வெளியூரில் தங்கி வேலை செய்கிறது இல்லை பயணம் அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ஏற்படும். இது வந்து எங்களுடைய ஆராய்ச்சியில் கண்கண்ட ஒரு விஷயம். நீங்களும் உங்களுடைய விஷயத்தை பாருங்கள். யாராவது ஒருத்தர் பிரிஞ்சு தனிஞ்சு இருப்பாங்க. இதுதான் வாழை மரத்துடைய ஒரு தனி அமைப்பே. வாழை மரத்தினால உடல் உபாதைகள் ஒரு சில விஷயங்கள் ஏற்படுமே தவிர, ஆனால் கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வருது. அதுலேயும் வந்து எந்த இடத்துல நம்மளுடைய வாழை மரம் இருக்குது அப்படின்றத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில், அதுவும் ஆண்டாள் வாஸ்துப்படி நிச்சயமாக வாழை மரங்கள் அது எந்த மரமாக இருந்தாலும் சரி, தெற்கு மேற்கு சார்ந்து இருக்கிறதுன்றது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வடக்கு கிழக்கில் எந்த ஒரு செடியும் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம முட்டிக்கு கீழே வச்சுக்கலாம், சின்ன பூ பூக்கிற செடிகள் வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு சில இடையூறுகளை நம்ம கொடுக்குறத நம்மளுடைய அனுபவத்தில் பார்க்கறதால நம்ம இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. வடக்கு கிழக்கு சார்ந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வடகிழக்கு அப்படின்றது நம்ம ஒரு 9 பாகமாக பிரிக்கும்பொழுது வடக்கு கிழக்கு சார்ந்து வருகின்ற முதல் பாகத்தில் நிச்சயமாக எந்த ஒரு செடியும் இல்லாமல் மண் தளம் மட்டும் இருக்கிறது நல்லது. நான் இங்கே மண் தளம் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, தரை இல்லாமல், அதாவது சிமெண்ட் கான்கிரீட் தரை இல்லாமல். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தண்ணீர் அப்படின்றது வந்து மழை நீராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பயன்படுகின்ற நீராக இருந்தாலும் அது பூமிக்கு கீழே போகும். இது பூமிக்கு கீழே அந்த போகிறது, இப்போ நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் அப்படின்றது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மழை நீர், மழை பெய்கிற நீர் டைரெக்டாகவே வந்து மண்ணுக்கு போகும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்லக்கூடியது மண் தளம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் மண் தளம்னு விட்டிங்கனாலே அந்த இதில் அட்லீஸ்ட் மினிமம் புல்லாவது வளரும். ஆகையால் செடி இல்லாமல், கொடி இல்லாமல், மரங்கள் நிச்சயமாக இல்லாமல் வடகிழக்கில் பார்த்துக்கிறது நல்லது. அது மரங்கள் அப்படின்னும்போது தென்னை மரம், மாமரம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து தெற்கு மேற்கு சார்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. வடமேற்குலேயும் வேண்டாம், தென்கிழக்குலேயும் வேண்டாம். முதல் பாகம் தெற்கு தென்மேற்கு சார்ந்து நம்ம பிரிக்கும் பொழுது ஜஸ்ட் குவைட் ஆப்போசிட் டு வடகிழக்காக பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறது தென்மேற்கில் உயரமான மரங்களும் பலம் பொருந்திய வெயிட்டான மரங்களும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகையால் எக்காரணம் கொண்டும் இந்த வாழை மரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து உடல் உபாதைகளை, அதாவது தீர்க்கவே முடியாத நோய்களை உண்டாக்குமா அப்படின்னா தயவுசெய்து அது மாதிரி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா,
அது ஒரு மரத்தோடு போகிறதில்ல, அது வந்து வம்சத்தை வளர்க்கக்கூடிய குட்டி போட்டுட்டே இருக்கும். அது கண்ணை வந்து உருவாக்கினே இருக்கும், வாழை கண்ணை உருவாக்கினே இருக்கும், கொலை தள்ளிகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு சிறப்பான ஒரு மரம். ஆனால் பட் அது எங்கே இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்ம வீட்டுடைய தென்கிழக்கில் இருக்கா, வடகிழக்கில் இருக்கா? ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கிலேயே வந்து அந்த வாழை மரங்கள் இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அந்த மாதிரி இடத்துல நிச்சயமாக அந்த வாழை மரங்களை, அது எந்த மரங்களாக இருந்தாலும் நம்ம அகற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வாஸ்து சாஸ்திரத்தில் காம்பவுண்ட் வால் அந்த வீட்டில் இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்ப பார்க்கணும். இந்த காம்பவுண்ட் வால் மிக மிக முக்கியமான ரோலை ப்ளே பண்ணும். காம்பவுண்ட் வாலே இல்லை, வெறும் ஒரு இரும்பு வேலி போட்டிருக்காங்க, கேட் போட்டிருக்காங்க, இல்லை சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா அது கூட இருக்காது, 4 கட்டையை மட்டும் இது என்னுடைய பவுண்ட்ரி அப்படின்னு காமிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏன்னா பக்கத்து வீட்டுடைய வடகிழக்கில் அவங்க போர் போட்டிருக்கலாம், கிணறு போட்டிருக்கலாம், அது நம்மளுடைய தென்கிழக்காக ஆகிடும். இந்த மாதிரியான மற்ற விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் பொத்தாம்பதுவாக பேசக்கூடிய விஷயங்களில் தயவுசெய்து தெரிஞ்சும் தெரியாமலோ உங்கள் காதுக்கு வந்தால் கூட அந்த விஷயத்தை நினச்சி உங்கள் மனசை போட்டு கவலைப்படுத்தாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஆகையால் எந்த மரங்கள் நீங்கள் வளர்த்தாலும், அதாவது வளர்க்கக்கூடிய மரங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மாமரம், தென்னை மரம், அது பழக்க வகையில் மாதுளம்பழை ரொம்ப சாலச் சிறந்தது. அதே போல் கொய்யா மரம் ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த மரங்கள் நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா சாலச் சிறந்தது, ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸை நிச்சயமாக கொடுக்கும். அதே போல் செடிகள் அப்படின்னும்போது அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பு பெற்ற சங்கு பூன்னு சொல்லுவோம். அது 2 வண்ணங்களில் பூக்கும். ஒன்று அந்த இங்க்கு ப்ளூ டார்க் இங்க் கலரில் பூக்கும், அதே போல் வெள்ளை நிறத்தில் பூக்கும். இது 2மே சிவனுக்குரிய பூக்கள். சிவன் மகிழ்ச்சியடைந்து அவர் வந்து ஆசீர்வதிப்பார் அப்படின்னா இந்த 2 பூக்களுக்கும் நிச்சயமாக அது தனி சிறப்பு உண்டு. அரளி செடி வீட்டில் வளர்க்காமல் இருக்கிறது நல்லது, அது வேண்டாம். சிவனுக்கு உகந்தாக இருந்தாலும் அரளி செடி வேண்டாம். இதுவே வந்து கொடியாக படராமல், சங்கு செடியை கொடியாக படராமல் கீழே சின்ன அளவில் இருக்கிறது நல்லது. மல்லி செடியாக இருந்தாலும் சரி, அது எப்பயுமே ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வடகிழக்கிலே இல்லாமல் 2ஆம் பாகத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மருதாணி வீட்டில் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். அந்த செடி வந்து நான் ஏற்கனவே இதை குறித்து பேசியிருக்கேன். அது வந்து நல்ல விஷயங்களை, பாசிட்டிவ் விஷயங்களை நம்ம வீட்டில் சேர்த்து வைக்கும். நெகட்டிவான ஒரு அமானுஷ்யமான விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் நம்மளை காத்துக்கொள்ளும் அப்படின்றது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். ஆகையால் செடிகள் வளர்ப்பது, எந்த இடத்துல வளர்ப்பது, மற்ற ஏனைய விஷயங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மரமாக இருந்தாலும் செடியாக இருந்தாலும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி.எட். சனம், அண்டாள் பிச்சை சுக்கலிங்கன் சனம் சனம் சனம்.